அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருக்கு, சில பேர் குழந்தைகளே இல்லாமல் இருக்கு. இது தோஷமா இல்லை சாபமா? அந்த குடும்பத்தின் சாபமா? சாபமா, அவங்களா தேடிக்கின சாபம். அதான முன்வினைன்றேன், ஜென்மாந்திர வாசனைன்றது. அதான் உடம்பு நல்லா தடகாத்தமாக இருக்கிறான் ஆணும், பெண்ணும் நல்லா இருக்கிறா. 10 குழந்தை கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது. இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல. நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை 5 குழந்தை பெற்றுட்டான்றான். இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை, பாவ சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன், வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க, உங்கள் சந்ததியை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சு போகும். அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க. அதை தான் சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுமா சுவாமி. சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியின் தாற்பயம் என்ன சுவாமி? சிவராத்திரி, நவராத்திரி. நவராத்திரின்னா பெண்ணுக்கு 9 ராத்திரிகள், அது 9 நவதுவாரம். மனிதனுக்கு இருக்கிறது 9 நவதுவாரங்கள். இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது, சிவத்தால் இயக்கப்படலை. இந்த சிவத்தால் இந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி 9 ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. சிவராத்திரின்றது ஒரு நாள். இந்த 9 நவதுவாரத்தை இயக்கிற சக்தியை உருவாக்குறது சிவம், அதுக்கு ஒரு நாள். அதனால் அது சிவராத்திரி, இது நவராத்திரி. சாமி ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. உலகத்தில் உள்ள ஐயாவோட சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஐயாவை மதித்து உலக பொதுமக்களுக்கும் ஐயாவுக்கு சார்பாகவும் இந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் 2026ஆம் ஆண்டு இந்த புதிய ஆண்டு தொடக்கத்துடன் இனிதே இந்த வருடம் நமக்கு குரு ஆண்டாக தொடங்கி இருக்கிறது. இந்த வியாழக்கிழமையே நமக்காக இந்த ஆண்டு வெற்றியடையாக நமக்கு என்னம்மா நமது வெற்றியை நாளையை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று என இந்த ஆண்டு சிறப்பாக நமக்கு அமையும் சாமி. காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் பேசுகிற சாமி. சொல்லுங்க சாமி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ சம்போ நமச்சிவாய சிவம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவை சிந்தித்தல் தானே. இதுக்கான விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சாமி. குருவை பற்றி பாடம் உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது பாடத்தை உட்காந்து பண்ணுங்கப்பா. தலை போகிற காரியமாக இருந்தாலும் ஏதோ எமர்ஜென்சி 1000 விஷயங்கள் இருக்கும். எதே காரணம் காட்டியும் பாடத்தை பண்ணாமல் நீ வீட்டை விட்டு வெளியே போகாத. இந்த பாடம்ன்றது கர்ணனுக்கு கவசம் எப்படியோ நமக்கும் கவசமாக இருந்து நம்மளை வழி நடத்தும். புரியுதுங்களா? இதோட அருமை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பாடம் உண்மையிலேயே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. புரியுது? அப்போ என்ன பண்ணணும்? ஐயா சொல்லுவார், பாடமே பண்ண முடியலாம் விட பரவாயில்லப்பா, கொஞ்ச நேரமாவது உக்காந்துட்டு போப்பா அப்படின்றது ஒரு காரணம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அடி என்ன சமயது தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவை போய் என்ன பண்ணணும்னா அப்பப்போ போய் பார்க்கணும். பார்க்க முடிஞ்சா சரி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், அப்பப்போ பார்க்க முடியுமா? வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வர முடியும். சரி, குரு இருந்தார்னா நீ பார்ப்ப, குரு சமாதி ஆகிட்டார்னா எங்கேருந்து பார்ப்ப? எங்கே வருவார்? இல்லையே. அப்போது குருவே இல்லைன்னா கூட, அவர் சமாதி ஆகிட்டால் கூட எங்கே வச்சு நாம் பார்க்கணும்னா இந்த மனசில் வச்சு அவரை பார்த்தேன்னு சொன்னால் நாம் அவரை தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நினைச்சால் அங்கே வருவார். ஆனால் நினைப்புக்கு உருவேற்றணும்ல, நினைவுக்கு உருவேற்றணும்ல.
ஒரு வீட்டில் விளக்கு வைக்கிறோம், தூங்கி ஏந்துட்டோம், காலையில் தூங்கி ஏந்த உடனே தண்ணி தெளித்து கோலம் போட்டு காலையில் என்ன பண்ணுவான், படத்தாண்ட போய் ஒரு விளக்கு ஏற்றிடுவோம். அப்புறம் விளக்கு எரிஞ்சினே இருக்கட்டும் பார்ப்போமா, கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே திரும்ப அதை குளிர வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். திரும்ப போகுது திரும்ப விளக்கு ஏற்றுவோம். கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், திரும்ப குளிர வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதை போல தான் பாடமே பண்ண முடியலப்பா, கொஞ்ச நேரமாவது பாடம் பண்ணு. ஒரு 10 நிமிஷம் பாடம் பண்ணால் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது, இதுக்கு பேர் என்னது, நினச்சி வைக்கிறது. ஆனால் நினைந்து தொழுதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் வள்ளலார். நினைந்துனா இந்த மாதிரி எப்போ ஞாபகம் வருதோ அப்போ போய் விளக்கேற்றுற, கொஞ்ச நேரத்தில் அதை நிறுத்திடுற. தொழுதுன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஏத்தனை விளக்க அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு எப்போவுமே அந்த விளக்க பார்த்துனே இருப்ப. எப்போ எண்ணெய் குறையுதோ அப்போ நீ எண்ணெய் ஊற்றிக்கினே இருப்ப. அப்போ அந்த விளக்கு என்ன ஆகும், அணையவே அணையாது. அது வள்ளலார் ஏற்றி வச்ச ஜோதி மாதிரி எப்பவுமே எரிஞ்சிக்கினே இருக்கும். அப்போது உன் நினைவுக்கும் அவ்வளோ பலம் இருக்குது. நீ பாடம் பண்ணாதான் மூச்சை ஓட்டணும்னு கட்டாயம் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா பாடம் பண்ணோம்னா நமக்கு நினைவு வந்தவுடனே மூச்சு தானாகவே ஓடும். அப்போ நம்மளா ஏற்ற வேண்டியதில்லை, அந்த ஜோதி அணையாமல் எரிக்கினே இருக்கும். இதுக்கு காரணமான ஒரு பொருளை என்ன பண்ணணும், முதல்ல போய் அவரை பார்க்கணும். பார்க்க முடியல, அடுத்து என்ன பண்ணணும், அவருடைய பேரையாச்சும் நம்ம உச்சரிக்கணும். திருநாமத்தை சொல்லிக்கினே இருக்கணும். திருநாமத்தை எப்பவுமே சொல்லின்னு இருப்போமா, முடியாது, மறந்துடுவோம் காலப்போக்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த வரையில் அவர் வராரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல். அப்படி பண்ணால் மட்டும்தான் குருவானவருடைய பாதம் குஞ்சித பாதமாக மாறி நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும். அப்போ என்ன பண்ணணும், அப்பப்போ ஏற்றி வைக்கிற விளக்கா இல்லாமல் எப்போவுமே எரியக்கூடிய விளக்கா மாற்றுங்க. அது ஏன் அப்பப்போ எரியுது, ஏன் அப்பப்போ அணையுதுன்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் நானுன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அது அணைஞ்சிரும். அது தானாக அணையாது. நானுன்ற அங்கே சூறை காற்று அடிக்கும்போது எரிஞ்சிருந்த விளக்கு அணைஞ்சிரும். அதனால தான் அகம்பாவம் உள்ள மனுஷனை யாராலும் திருத்தவே முடியாதான். ஏன்பா திருத்த முடியாது, அது மகன்களுக்கே கைவராத கலைப்பாது, இறைவனாலே முடியாது. ஒரு யானையை கட்டலாம், எதை கொண்டு கட்டலாம், சங்கிலி கூட தேவையில்லைப்பா. ஒரு தாமரை தண்டை பிச்சுடு, அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு சன்னமாக ஒரு நூல் மாதிரி ஒரு பொருள் போகும், அதை வச்சே நீ யானையை கூட கட்டிடலாம், ஒரு வேலை முடியலாம். தண்ணி பட்டா எரியக்கூடிய நெருப்பு அணைஞ்சிரும். ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால், உனக்கு தகுதி இருந்தால் அந்த தண்ணியை கொண்டே நீ அந்த தீபத்தை அணையாமல் பார்த்துக்கலாம். அதை யார் பண்ணது, வள்ளலார் செஞ்சு காட்டார். ஒரு காக்கையால் குயில் மாதிரி பாட முடியாது, ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் அந்த காக்கையை கூட குயில் மாதிரி உன்னால் மாற்ற முடியும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அகம்பாவம் உள்ள மனுஷனை உலகத்தில் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. இறைவனோட காலடியிலே இருந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தண்ணியில் விளக்கேற்றின வள்ளலாறு இந்த பாழா போன உலகத்தில் நான் கத்தி கத்தி சொல்லினுக்கிறேன், யாருமே வரமாட்டாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டினேன் மூட்டையே. யாரை பார்த்து சொன்னார், தண்ணியில் விளக்கேற்ற சக்தி இருந்தது, நம்மளை மாற்றத்துக்கு சக்தி இருந்ததா, எந்த மகானாலையும் முடியாது. எதை, ஆணவமும் அகம்பாவமும் உள்ள மனுஷனால யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ இவ்வளோ மோசமான மனசு எதை கொண்டு மாறும், சதா குருவோட உருவத்தை மனசில் வச்சுக்கினே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் திருவடின்றது சாத்தியம், வேற யாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா யார் மூலயமா உனக்கு ஒரு கலை வந்ததோ அது குருவின் மூலமா வந்ததில்லை, சிவன் மூலயமா வந்தது. சிவன் தான் தேர்ந்தெடுக்கிறான். இந்த பிறவியில இவர் மூலம் மட்டும்தான் உனக்கு ஞானத்தை ஊட்ட முடியும்னு யார் முடிவு பண்ணது, சிவபெருமான் முடிவு பண்ணி நமக்கு ஒரு குருவை அமைச்சு வச்சிருக்காரு. நாம குருவோட பேச்சையும் மதிக்கல, சிவபெருமான பேச்சையும் மதிக்கல. அப்ப நாம எங்க போய் கரை சேர்றது? இதைத்தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட, சாமி நீங்கள் வந்து மனுஷன் சாதாரணமாக சொல்கிறீங்க, நீங்கள் மகான் இல்லை ரிஷி இல்லைன்னு சொல்லிடுறீங்க, அதே நேரத்தில் உனக்கு கடவுள் தாண்டா குருவா வந்து நிற்பான் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு சொல்லி உணர்த்திட்டு போயிட்டாரு மறைமுகமா.
ஆமா, அதை திருமூலர் 200 பாடல்ல உனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதனால எந்த குருவை நீ கடவுளா ஏத்திக்கிறியோ அந்த கடவுளை உன முன்னாடி வந்து உனக்கு முன்னால மனித உருவுல வேஷம் கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறான். அதை நீ மறந்துடாதன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய உண்மை. அதாவது இறைவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். மனுஷன் எல்லாரையும் படைச்சிட்டான். மனுஷனை படைச்சிட்டா அவன் அப்படியே விட்டுருந்தானா இந்த உயிரெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அவனை போய் சேர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? மனுஷனுக்குள்ள மனம்ன்ற ஒன்றை படைச்சிட்டு இறைவனை மறக்க வச்சுட்டான். இது காரணம் யாரு? இறைவன் தான். அவன் பண்ண தப்ப அவனே திருத்தத்துக்காக இந்த பூமிக்கு வரான். யார் வடிவமாக வரான்? இறைவன் வடிவமாக வராமல் குரு வடிவமாக வந்து அவன் செஞ்ச தப்பை அவனே திருத்தான். இப்போ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நானே அதை வந்து திருத்துறேன்னு வந்தவர் மட்டும்தான் சிவன். அந்த சிவன் தான் குரு. இந்த உண்மையை உணர்ந்து யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு நாள் நிச்சயமாக இறைவனோட திருவடியை அந்த பாடத்தின் மூலமாக அடைவாங்க. அந்த குருவை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஐயா உங்களை தேர்ந்தெடுத்து அந்த மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கியாச்சு. தாயை எங்கே காட்டியிருக்கிறத நீங்கள் சொன்னீங்க, ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க. அதில் சொல்லும் போது நான் கூர்ந்து கவனித்தேன். நான் வந்து ஐயா வந்து சூரியன்டேருந்து வர்ற ஒரு ஒளி மாதிரி, சந்திரன் மாதிரி, அதுலேருந்து நான் எடுத்து அந்த ஒளி சிறு ஒளி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தாய் யார் எங்கே இருக்கிறான்னு கேட்டால், அப்போ சூரியனா தந்தையா அங்கே ஐயா இருக்கிறாரு. அப்போ தாயா நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ தாயும் தந்தையும் காட்டி எங்களுக்கெல்லாம் தூய ஒளி கிளப்பி துன்பத்தை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இதை உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிறகு ஐயாவே திருப்பியும் முடிவு பண்ணி திருப்பி இந்த உலகத்துக்கு அனுப்புவாரு. அப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த உலகத்துக்கு ஐயா சிவனாயிருந்து வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதை தெரியாத நாமெல்லாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு இங்க வந்து ஐயா சராசரி வழிபோக்குன்னு சொன்னாரு, சராசரி மனுஷன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஏளனமா பார்த்துக்கிட்டு அவரை நம்ம பள்ளக்கில் தூக்குறோம். அது கேவலமா நினைச்சுக்கிட்டு அவரை வழிபாடு பண்றதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்காக அதான் சொல்லுவார் ஐயா, 3 விதமா கடவுள் அடையணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று அறிவால கடவுள் அடையலாம், ஒன்று அன்பால கடவுள் அடையலாம், ஒன்று யோகத்தால. அப்ப அன்பால நமக்கெல்லாம் பக்தர்களா இருந்து நம்ம வந்து ஐயாவை வணங்கினா உண்மையான ஐயாவை போற்றி, உண்மையா ஐயாவோட போற்றி பாடல ஐயாவை துதிச்சு ஐயாவை மனசுல உண்மையாவே எண்ணி பாடமே யோகமே தெரியாட்டினாலும் ஐயாவை போற்றி வணங்கினோம்னா ஐயா சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் இறைவன் அடைகிறதுக்கு அன்பே சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் என்பது அறிகிறார், அன்பே சிவமாவே அறிந்த பின் அன்பே சிவமாவே அமர்ந்திருந்தாரே அப்படின்னு ஐயா திருமூலர் வாக்குப்படி ஐயா நமக்கெல்லாம் கண்டிப்பா வழிகாட்டுவார் சாமி. அதனால சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே. இந்த வருஷம் ஒரு நடந்தது இல்லையா, அந்த வருஷம் ஒரு பண்டிகை அந்த ஊர் பேர் என்ன சாமி? காரைக்குடியா? அவர் காரைக்குடியிலேருந்து வராரு, சுந்தரலிங்கம் அவரோட பேர். அவர் என்ன பண்ணால் ஆவுடையார் கோயிலுக்கு போனார். மாணிக்கவாசருக்கு சிவனுக்காக கட்டினா ஆவுடையார் கோயிலுக்கு போகிறாரு. அது ஒரு சிவன் கோயில். அங்கே தேர் புறப்படுது. தேரில் யார் சாமி உட்காந்துருந்தது? சிவனோட கோயிலேருந்து தேர் புறப்படுது. ஆனால் அந்த தேரில் சிவன் இல்லை, உட்காந்து ஒரு மாணிக்கவாசர் உட்காந்துக்கிறாரு. புரியுதுங்களா? இந்த உண்மையை தான் நாம் வந்து அங்கே மண்டபத்தில் உக்காந்துக்கின்னு பல்லக்கில் ஐயாவை ஏற்றுறோம். இது காலகாலமாக உண்மையை உணர்ந்த எல்லாரும், சிவனே தெய்வன்றவங்க எல்லாரும் குருவெல்லாம் கொண்டாடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது 1ஆம் தேதி எதையுமா அங்கே தேராட நின்றுக்கின்னு சாமி மாணிக்கவாசக்கு தேரில் போகிறாருன்னு காட்டுறாரு. அப்போ அதே 1ஆம் தேதி நாம் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளோட குருவை பல்லக்கில் உட்கார வச்சு, நம்மளால் சேர் செய்கிற அளவுக்கு முடியலன்னா கூட பல்லக்கில் உட்கார வச்சு ஒரு ஆசிரமத்திலேயாவது ஒரு ஊர்வலம் நடத்திருக்கணும். தெய்வமே கதின்னு இருந்தால் நாளைக்கு நாம கூட அந்த மாதிரி பல்லக்கில் இறைவன் ஏற்றி வைப்பான் அப்படின்ற உண்மை தெரியணுன்றதுக்காக தான் குருவை ஏற்றி வைக்கிறோம். புரியலையே, ஏன் பண்ணுறோன்னு தெரியலையே, அறியாமல். இந்த அறியாமைன்ற கண்ணு திறக்கணும். எப்போ திறக்கும்னு தெரியல. சீக்கிரம் திறந்தால் எல்லாருக்கும் ஒரு விமோசனம் உண்டு.